மீண்டும் 11ஆம் வசனத்தில் பவுல் சொல்றாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அவனுடைய தந்திரங்களை நீங்கள் எதிர்க்கும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். மீண்டும் அதே வார்த்தைகளை 13ஆம் வசனத்தையும் அவர் மீண்டும் சொல்றார். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். இந்த வசன பகுதி நம்ம கவனித்தோம்னா பவுல் சுலபமாக சுருக்கமாக இந்த சத்தியத்தை போதித்திருக்கலாம். ஆனால் பரிசுத்தாவியானவர் ஏன் பவுலை இவ்வளோ தூரம் விரிவாக்கம் செய்து பிட்டு இந்த சர்வாயுத வர்க்கத்தை அவர் பிட்டு சொல்றார். அப்படின்னா தலைக்கு போடுறது என்ன, நெஞ்சுக்கு போடுறது என்ன, இடுப்புக்கு போடுறது என்ன, காலுக்கு போடுறது என்ன என்று ஏன் சொல்றாருன்னா, இது அறக்குறையா செய்ய முடியாது. ஒரு யுத்தத்திற்கு யாராவது ஒருத்தர் புறப்பட்டு போகணும் என்றால் அவன் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கணும். அவன் எதிரி யார் என்று அவன் அறிந்திருக்கின்றபடியால் அவன் யுத்தத்திற்கு அறகுறையா போகக்கூடாது. அவன் முழுமையாக இதை தரித்து கொண்டுதான் போகணும் என்று இது ஒரு கட்டளை. ஆண்டவர் சொல்றார், இந்த வாழ்க்கையில உங்களுக்கு ஆவிக்குரிய போராட்டத்தில் ஒரு வெற்றி வேணுமா? நீங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த தவறான பழக்கங்கள், உங்களுடைய திருமணத்தை அழிக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் வெற்றி வேணும் என்றால் இந்த சர்வாயுத வர்க்கத்தை முழுமையாக அணிந்து கொள்ளணும். அதில் வெற்றி காணணும்னா அறகுறையா போட முடியாது. சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சட்டம் ஹெல்மெட் போடணும்னு சட்டம். ஆனால் சில பேர் ஹெல்மெட்டை போடுறதை பார்த்தீங்கன்னா அவங்க பாதி தலையில் தொங்கும், பாதி இங்கே சைடில் இருக்கும். இல்லைனா போடுவாங்க, ஸ்ட்ராப்பிங் இருக்கும். சில பேர் ஹெல்மெட்டை ஸ்டைலாக பின்னாடி தொங்க போட்டிருப்பாங்க, ஸ்ட்ராப் மாத்திரம் போட்டு. ஹெல்மெட் எதுக்குங்கய்யா போடணும்? தலைக்கு போடணும். ஏன் தலைக்கு போடணும்? இந்த சரீரத்திலே மிக முக்கியமான ஒரு இடம் தலை. தலையில் அடி விழுந்ததுன்னா நீங்கள் பொழைச்சாலும் தலையில் அடி விழுந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்நாளெல்லாம் நீங்கள் இருக்கலாம், பட் ஒன்றும் வேலை செய்யாது. அதனால் தலைக்கு அந்த போட வேண்டிய ஹெல்மெட்டை போடுற விதத்தில் போடலைன்னா ஆபத்து விபத்து நடக்கும் பொழுது அந்த பாதுகாப்பு வராது. அதான் பவுல் சொல்றார், தேவ பிள்ளைகளும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கணும், ஒரு போராட்டத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் அந்த போராட்டத்தில் ஜெயம் பெறணும்னா முதலாவது செய்ய வேண்டியது கிறிஸ்துவில் பலப்படுத்தப்படணும். அப்படின்னா கிறிஸ்துவின் வார்த்தை அவளுக்குள் இருக்கணும், தேவ வார்த்தை அவளுக்குள் நிலைத்திருக்கணும். இரண்டாவது அவர் சொல்றாரு, இந்த சர்வாயுத வர்க்கத்தை அவர்கள் அணிந்திருக்கணும் என்று சொல்றார். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், இந்த ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவுள். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஒளியின் தி ஆர்மர் ஆஃப் லைட் ஆங்கிலத்தில் 14ஆம் வசனத்தில் மீண்டும் அவர் சொல்றாரு பவுல், வாசிங்களேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். அப்படின்னா இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம கவனிக்க வேண்டியது அவசியம்.